விஜய் சார். ஓஃப், இவங்க எல்லாருமே ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். ஏன்னா அந்த சக்ஸஸ் ஐட்டை ஹேண்டில் பண்ணுறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. நம்ம சும்மா சொல்லிடுறோம். இப்போ சும்மா ஒரு ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு 100K ஃபாலோவர்ஸ் இருந்தாவே அவங்க ஒரு செலிப்ரிட்டி மாதிரி இருக்காங்க. நான் யாரையும் பர்சனலாக சொல்லலை, நான் ஓப்பனாக சொல்கிறேன். ஒரு இன்ஃப்ளூயன்சஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 50K வச்சுருந்தா கூட அவங்களோட ஆட்டிடியூடே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவங்க ஒரு 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 டிஃப்ரெண்ட்டான ஆட்டிடியூட். பட் இவ்வளோ பெரிய ஸ்டார்டம் வச்சுக்கிட்டு இவ்வளோ பேர் சும்மா நின்னா அவங்களால ரெகுலராக எங்கேயும் போக முடியாது. அதை எப்படி கேரி பண்ணுறாங்க, அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். எல்லாருமே சொல்கிறேன். இப்போ இவரை பற்றி சொல்லணுன்னா பீக்கில் இருக்கார். பீக்கில் இருந்து ஒரு மனுஷன் இவ்வளோ டேரிங்காக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இஸ் கோயிங் டு சம்திங் எல்ஸ். பட் அவரோட தாட் ப்ராசஸ் அவருக்கு தான் தெரியும் எதுக்காக இது பண்ணுறாரு அப்படின்றது. ஸோ இதிலே பெரிய கட்ஸ், கண்டிப்பாக இது ரொம்ப பெரிய கட்ஸ். பட் அவர் எங்கேருந்து வந்தார், அவர் சந்தித்த அவமானங்கள். ஆக்சுவலாக ரஜினி சாருமே அந்த டைமில் பல அவமானங்கள். யாருமே அப்படிலாம் வந்துட முடியாதுங்க. இதெல்லாம் நீங்கள் சந்திச்சு தான் ஆகணும். சும்மா எல்லாமே ஈஸியாலாம் போக முடியாது. நீங்கள் அந்த இடம் போனோன்னா எல்லாம் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதெல்லாம் பார்த்து இன்றைக்கி அவருக்கு இல்லாத க்ரௌடாக, அவர் இல்லாத எல்லாருமே அவரோட ஃபேன்ஸாக தான் இருப்பாங்க. புரியுதுங்களா? ஸோ அவ்வளோ பெரிய இதையும் விட்டுட்டு வேற ஒரு விஷயத்துக்கு வராரு. கட்ஸி கை. இப்போது அவர் மாநாடு நடந்தது மதுரையில். இப்போது நீங்கள் சொன்னீங்களா அந்த கட்ஸ் கரியரின் உச்சத்துலேருந்து வந்தாருன்னு சொன்னப்போ நிறைய பேர் கிண்டல் பண்ணாங்க. கரியர் உச்சத்துலேருந்து வந்தார் அப்படின்றாங்க, சினிமாக்காரருக்கு எதுக்கு அரசியல் அப்படின்றாங்க. அந்த மாதிரி சில விஷயங்களை நீங்கள் கேட்கும்போது உங்களோட ஒப்பீனியன் என்னவாக இருக்கும்? அது வந்து ஆக்சுவலாக அவர் என்ன பிளான் பண்ணி வந்திருக்காரு, அவருக்கு என்ன போகுது, அவருக்கு நம்ம இங்கேருந்து நம்ம ஒரு 5 பேர் 10 பேர் தான் சுற்றி நம்ம கூட இருப்பாங்க. அவரை சுற்றி எவ்வளோ பேர் இருப்பாங்க. அவர் அதுக்கான ஒரு அனாலிசிஸ் பண்ணி என்ன பண்ணலான்னு ஒரு பிளானில் வச்சுருப்பாங்க. ஆனால் நமக்கு அதை பற்றி பெருசாக தெரியாது. பட் ஒரு விஷயம் சொல்லலாம், இவ்வளோ பீக்கில் இருந்து எல்லாத்தையும் வச்சுட்டு வராருன்னா உண்மையிலே அது வேற ஒரு விஷயமாக தான் இருக்கும். அது அவருக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு விஷயங்களாக இருக்கும். பட் இஸ் அ கட்ஸி கை. அதுதான் என்னால்